குழந்தைக்கு ஸ்பீச் டிலே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே கூகுள் ஆட்டிசம் ரிலேட்டடான வீடியோஸ் எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு வந்து தரும். ஸோ அதை பார்க்குற யங் பேரண்ட்ஸ், ஐயோ நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ ரியலாக ஒரு ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரியான ட்ரைட்ஸ் இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரைட்ஸை வச்சு மட்டுமே நீங்களே செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு டயக்னோஸ் எடுத்து இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். நோட்டிஸ் கேர் ரீகாப்ல பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நம்ம ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் நம்ம ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டாடலர் டாக் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலிமா 2 to 5 இயர்ஸில் உள்ள குழந்தைங்களுக்கு அண்ட் பெற்றோர்களுக்கு பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பமுள்ள பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். இது ஒரு டிசீஸ் கிடையாது. ஸோ ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தையுடைய பிரெயின் வயராகிற விதம் பார்த்தீங்கன்னா மாறுபட்டிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ட்ரைட்ஸ் எல்லாமே இருக்க செய்யும். ஸோ நான் சொல்கிற எல்லா ட்ரைட்ஸுமே ஒரு குழந்தைகிட்ட இருக்குமான்னு கேட்டால் நோ. சைல்டு டு சைல்டு இது வேரி ஆகும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்ன்ஸில் இருப்பாங்க. ஸோ அதில் சில ஃபீச்சர்ஸ் உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டிலே பண்ணாமல் ஒரு டயக்னோசிஸ் எடுத்து அது என்ன ஆட்டிசமா இல்லை ஸ்பீச் டிலேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் போகிறது நீங்கள் ரொம்ப நல்லது. ஆட்டிஸ்டிக் ட்ரைட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு சோஷியல் ஸ்மைல் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் தூக்கி கொஞ்சம் பொழுதெல்லாம் அவங்களுக்கு சோஷியல் ஸ்மைல் கொடுக்க மாட்டாங்க. 2 ஜாயிண்ட் அட்டென்ஷன் குறைவாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ காமிச்சலாம் பேசும்பொழுது அவங்க அந்த அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஐ கான்டாக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் ஏதாவது வேணும்னா அவங்க பாயிண்ட் பண்ணி கேட்குறது குறைவாக இருக்கும். உங்கள் கையை எடுத்து கொண்டு போய் வச்சு பாயிண்ட் பண்ணி கேட்குறது அது எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அவங்களா பாயிண்ட் பண்ண தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்குறது அவங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் நார்மலாக இருந்திருக்கும், பேசக்கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அந்த 1.5 வயசில் அப்படியே ரிக்ரெஷன் ஆகிருக்கும். சடனாக பேச மாட்டாங்க, எல்லாமே மறந்த மாதிரி இருப்பாங்க, கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்சான ஒரு குழந்தையாக இருப்பாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்டல் ரிக்ரெஷன் இருக்கலாம். ஸோ வேர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் சில குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹம்மிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் லைக் அவங்களுக்கு ஒரு சுப்ரா செக்மெண்ட்டில் ஒரு ரிதமிக் பேட்டர்னாக ஒரு மியூசிக்கல் வேல தான் அவங்களுடைய கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லியிருப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் கெஸ்டால்ட் ப்ராசஸராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷன் பேட்டர்னே சிலருக்குலாம் சென்டென்ஸ் லெவலில் பேசுவாங்க. வேர்டிலேருந்து பேசாமல் டைரெக்டாக சென்டென்ஸ் லெவலில் ஒரு ரிதமிக் பேட்டர்னாக பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னும் சில குழந்தைங்க ஹைப்பர் லெக்சிக்காக இருப்பாங்க. நிறைய எழுதுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன், வேர்ட்ஸ் எழுதுறது, ஸ்கிரிபிள் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஹைப்பர் லெக்சிக் அவங்களுடைய வயசுக்கும் அதிகமான வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஸோ அதிகமாக எழுதுறதுல ஆர்வம் உள்ள குழந்தைங்களா இருப்பாங்க. அதிகபட்சம் ரோட் லேர்னிங்கில் பெஸ்ட்டாக இருப்பாங்க கம்பேர்ட் டு ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ். ஸோ அவங்க மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி லைக் கான்செப்ட்ஸ், ரைம்ஸு அந்த மாதிரி அதிகமாக ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். வெர்பல் கம்யூனிகேஷனில் உள்ள குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எக்கலலிக் பேட்டர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சொன்னதே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் உன் பேர் என்னன்னு சொல்லுவாங்க. உனக்கு வேணுமான்னு கேட்டால் எனக்கு வேணும்னு ஆன்சர் பண்ணாமல் உனக்கு வேணுமானே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எக்கலலிக் பேட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அண்டு டாய்லெட் போகிறதுல இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் அண்ட் பவல் மூமெண்ட்ஸில் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இன்னும் ஒரு சில குழந்தைங்க அவங்களுக்கு பிக்கி ஈட்டர்ஸாக இருப்பாங்க. மற்ற குழந்தைங்களோட மிங்கிள் ஆகி அவங்க கூட விளையாடுறது, ஒரு பொருட்களை ஷேர் பண்ணிக்கிறதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் தனியாகவே செல்ஃப் ப்ளே பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு சோஷியல் இன்டராக்ஷன்லையும் கம்யூனிகேஷன்லையும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி சென்சரி ரெகுலேஷன்லையுமே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயே 2 பேட்டர்ன் இருக்கும், ஹைப்போ பேட்டர்ன், ஹைப்பர் பேட்டர்ன். ஸோ ஹைப்போ பேட்டர்னுக்கு கீழே வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரிப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். பாடி மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். செல்ஃப் ப்ளே பண்ணுவாங்க. கையை இப்படி உதறிட்டே இருக்கிறது, ஏதாவது பொருளை வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஓடிட்டே இருக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, பாய் சொல்லும் பொழுது இந்த மாதிரி பாய் சொல்கிறது, எதையாவது மூமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஃபேனு, வீலு இந்த மாதிரிலாம் ரொட்டேஷன் ஆகிற பொருட்கள், மூமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக பார்க்க ப்ரிஃபர் பண்ணுறது. அண்டு பேட்டர்ன்ஸ் ஏதாவது இப்போ செப்பல்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் பிளாக்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அது எல்லாமே ஒரு பேட்டர்னிங்காக வைக்கிறது, ஒரு லைன் அப் பண்ணுற மாதிரி. இல்லைன்னா இது கூட தான் போகும். ஒரு கலர்னா கலர் மட்டும் ஒரு குரூப்பாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கிறது. அண்ட் ரொம்ப ஃபிக்ஸேஷனாக இருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு செப்பல் ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அது அங்கே தான் இருக்கணும். இப்போ டைனிங் டேபிள் மேலே ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது அங்கே தான் இருக்கும். மாற்றி வச்சா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அது ஏன் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான கேட்டகரியில் வருவாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்க தனக்குத்தானே
ரொம்ப நாய்ஸ் ஜெனரேட் பண்ணி ரொம்ப நாய்ஸியாக சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்டிம்மிங் இருக்கும். ஸோ அது விஷுவல் ஸ்டிம்மிங்காக இருக்கலாம், வெர்பல் ஸ்டிம்மிங், ஃபிசிக்கல் ஸ்டிம்மிங்ஸ் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைங்க டோ வாக் பண்ணுவாங்க, டபிள்யூ சிட்டிங் பேட்டர்னில் உட்கார்றது இருக்கும். பொருட்கள் ஏதாவது இருக்குன்னா போயிட்டு எதையாவது கட்டனில் வச்சு தேய்க்கிறது, இல்லை தனத்தானே வந்துட்டு கையை வந்து இந்த மாதிரி உரசிக்கிறது, லிப்ஸில் வச்சு உரசுறது, எங்கேயாச்சும் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறது. ஸோ அந்த டாக்டைல் இன்புட் பத்தாமல் ஸோ அதை வந்து சீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஹைப்போ பேட்டர்னில் வரக்கூடிய குழந்தைங்க வந்து அதிகபட்சம் சீக்கராக இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஹைப்பர் பேட்டர்னில் வரக்கூடிய குழந்தைங்க ரொம்ப ஆங்ஸியஸாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவ் பேட்டர்னுக்கு கீழே வருவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்ச டேண்ட்ரம், மெல்டவுனோட ரொம்ப பிக்கி ஈட்டராக இருப்பாங்க. அவங்களால சில விஷயங்களை டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லை ஃபுட்டு ஈட்டிங்லேயுமே கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறது, ரொம்ப வந்து கொல கொலன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சிலாம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஈவன் ரொம்ப மெல்லி சாப்பிட்றது, ஒரு பாடி மூமெண்ட்டுமே கூட ரொம்ப வந்து ஒரு அதிகபட்ச மூமெண்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஹைப்பர் பேட்டர்னில் வரக்கூடிய குழந்தைங்க எல்லாமே அவாய்டன்ஸ் கீழே தான் வரும். ஸோ அவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நைன்னு அழுகிற குழந்தையா இருப்பாங்க. ஸோ ரொம்ப பிக்கி ஈட்டராக இருப்பாங்க, சாப்பிட்றதுல அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும். ஒரு கிளாத் போட்டுக்கிறதுலையுமே கிளாத் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது, சில ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கணும், இல்லை பர்டிகுலர் டெக்ஸ்சரில் வந்து அவங்களுக்கு அது மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி சென்சரி ரெகுலேட்டடாக இருக்கிறதுல அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன், சோஷியல் இன்டராக்ஷன், சென்சரி, ஸோ இந்த 3 இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ட்ரைட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதில் உங்கள் குழந்தைக்கு என்னென்ன ஆர்டிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரியான ட்ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன ட்ரைட்ஸ் ஏதாவது உங்கள் குழந்தைக்கு இருக்குது, ஸோ நீங்கள் ஆட்டிசம் இருக்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிலே பண்ணாமல் நீங்கள் ஒரு சர்டிஃபைடான ப்ரொஃபஷனல் கிட்ட ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து, ஒருவேளை ஆட்டிசம்க்கு கீழே அவங்க ஃபால் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ட்ரைட்ஸ் எல்லாமே குறைச்சி அவங்களுடைய வெல்பீயிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லை இது ரிலேட்டடாக ஆட்டிசம் ரிலேட்டடாக இன்னும் எங்களுக்கு அவேர்னஸ் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எங்கள் குழந்தைகிட்ட இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆட்டிசம் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டிசம் அஃபர்மிங் தெரப்பி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியூரோ டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் தான். ஸோ அவங்க நம்ம அக்செப்ட் பண்ணும்பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆட்டிஸ்டிக் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய ட்ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது அவேராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹோப் இந்த ட்ரைட்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் அட்லீஸ்ட் ஆட்டிசம் சிம்டம்ஸில் நான் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஆட்டிசம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லை டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு காமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.